குழந்தை வந்து உடைக்காம விளையாடுற ஒரு பொம்மைனா அது அப்பாவா தான் இருக்க முடியும். அப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு அரிய வகையான ஒரு அதிசய புத்தகம். அது நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நாம நினைக்கிறது இல்லை. அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டைம்ல புத்தகம் நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. அதாவது யார் வேலையாலும் நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை, பார்த்துக்கலாண்டா விடுடா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு கிடைக்கிற தைரியமும் ஊக்கமும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. எத்தனை பேர் வந்தாலும் அடித்து தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான நம்பிக்கை வந்து அப்பானால மட்டும்தான் தர முடியும். ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, குழந்தைங்கள வந்து படிக்க வச்சது போதும், இவ்வளோ தூரம் எதுக்கு படிக்க வைக்கிற, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற, இவ்வளோ வறுமை இருக்குல்ல, நமக்கு நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி படிக்க வச்சா போதும் நம்ம பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வந்து ஒருபோதும் வந்து தமக்கு இருக்கிற என்ன கடன் தொல்லைகள் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒருபோதும் தன்னோட குழந்தையோட படிப்புக்கு வந்து தடையாக இருப்பதில்லை. நம்மளை விட ஒரு 10 படி மேலே தன்னோட குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆணுக்கு தான் வந்து எப்பயுமே வந்து தெளிவான சிந்தனை இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அப்பாங்கள்லாம் வெளியே போயிட்டு வருவாங்க. நம்ம ஆண்களுக்கு வந்து வெளி உலகத்தில் மட்டும்தான் வேலை, வீட்டில் எந்த வேலையும் இல்லை அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற கருத்து. ஆனால் அந்த வெளியில் இருக்கிற டென்ஷன், அத்தனை டென்ஷன் மத்தியிலையும் ஆண்கள் வந்து தன்னோட குடும்பத்தை பற்றி நினச்சி தன் வீட்டில் இருக்கிற தன்னோட குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் சாப்பிட்றதுக்கு நிறைய தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னே அது எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அந்த ஆண் சாப்பிட்ருக்கானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அவன் சாப்பிட்ருக்க மாட்டான். அது மட்டும் இல்லை, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி வர பண்டிகை காலங்களில் கூட எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புது துணி வாங்கி கொடுத்துட்டு ஒரு பழைய துணி போட்டுட்டு இருக்கிற ஆண்கள் வந்து இந்த சமூகத்தில் இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்களோட வாழ்க்கையும் தனக்காக இல்லை, மற்றவங்களுக்காக மட்டும்தான் இருக்குது. எத்தனையோ ஆண்கள் தன்னோட குடும்பத்தை விட்டு போட்டு வெளியூரில் போய் எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும், அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சம்பளம் வாங்கி தன் குடும்பத்துக்காக அனுப்புகிறாங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே பாடுற அவன் வெளிநாட்டில் செமையாக இருக்கான் அப்படின்னு தான் நினைப்போம். அவன் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்களோட வாழ்க்கையும் ஒரு மெழுகுபர்த்தி மாதிரி, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒளி வீசுகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது எவ்வளோ உருகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும்.